கட்சியை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய தலைவர்கள் அண்ணாவுடைய கொள்கை கோட்பாடுகளுக்கு உட்பட்டு தான் தற்போது வரை செயல்பாட்டில் இருக்காங்க நினைக்கிறீங்களா? அப்படி நடந்திருந்தால் தமிழக மக்கள் ஒரு மிகப்பெரிய தோல்வியை நமக்கு தந்திருக்க மாட்டார்கள் என்பது என்னுடைய கருத்தாக பதிவு. அரசியல் ரீதியாக நாங்கள் எதுவும் பேசவில்லை. திருமண வரவேற்புக்காக அவர் வந்திருந்தார்கள். அங்கு நாங்களும் சென்று கலந்து கொண்டிருக்கிறோம். முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் உங்களுடைய பையன் ஒரு போஸ்ட் ஒன்று போட்டிருக்கிறார் 2 நாளைக்கு முன்னாடி. இன்றைய தேதி அவருடைய பிறந்த நாள்ல இருந்து ஒரு புதிய பயணத்தை தொடங்க இருக்கிறதா சொல்றாரு. என்ன பயணம் சார் அது? அவர்கிட்ட கேட்க உங்க பையன் ஏற்கனவே தேசிய ஜனநாயக கூட்டணியை தான் நாங்கள் அங்க வைத்துக் கொண்டிருக்கோம் என்பதனை நினைவுகூர கடமைப்பட்டிருக்கிறோம். கடந்த நாடாளுமன்ற பொதுத்தேர்தலிலும் ராமநாதபுரம் நாடாளுமன்றத்தில் நானே களமிறங்கினேன். பதிவான வாக்குகள் 10 லட்சம் வாக்குகள். அதில் 33% வாக்குகளை அனைத்து இந்திய அண்ணா முன்னேற்ற கழகத்தினுடைய தொண்டர்களின் உரிமைக்கின்ற குழுவாக நிறுத்தப்பட்டிருக்கின்ற நான் தான் பெற்றேன் என்பதையும் அதில் சுயேட்சை சின்னம், 22வது சின்னம், 2வது மிஷின் இதையெல்லாம் தேடி பிடித்துதான் மக்களும் நம்ம ஐயப்ப சொன்னது மாதிரி 5-6 பன்னீர்செல்வத்தை அங்கு கொண்டு வந்து நிறுத்தினார்கள் என்னை தோற்கடிப்பதற்கு. இவைகளெல்லாம் மீறிதான் என்னை தோற்கடிப்பதற்கு நின்றவர்கள் தான் டெபாசிட் தொகை இழந்தார்கள் என்பதுதான் வரலாறு. லீக்கான விவகாரத்தில் செய்தியாளரோட செல்போன்லாம் பறிமுதல் பண்ணியிருக்காங்க. இதை பற்றி உங்களுக்கு அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் விவகாரத்தில் அந்த சாரியார் எல்லோருமே சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அதனை தீவிர புலன் விசாரணை செய்து வெளிப்படுத்துகின்ற நிலையில் இருக்கின்ற ஆளுங்கட்சி தான் வெளிப்படுத்த வேண்டும். அதில் வந்து செய்தி வெளியிட்ட செய்தியாளருடைய செல்போன்லாம் வந்து பறிமுதல் பண்ணியிருக்காங்க விசாரணை பேரில் வந்து. இல்லை, அது வன்முறை ஒரு தீர்வுக்கு வன்முறை அதிகார துஷ்பிரயோகங்கள் வழி இல்லை என்பதை தெரிவித்துள்ளது. விசாரணை செய்து குற்றவாளிகள் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது. இதுபோன்ற நடவடிக்கைகள் எதிர்காலத்தில் நடைபெறாத வண்ணம் தடுக்க வேண்டிய கடமை அரசுக்கு இருக்கிறது என்பதை தெரிவித்துக் உண்மை என்னவென்று உங்களுக்கும் தெரியும், செய்தியாளர்களுக்கும் தெரியும். நீங்கள் வெளிப்படுத்தினால் நனவாக இருக்கும் என்று தெரிவித்துக் 1966 77 ஏற்பட்ட அரசியல் அதிர்வு வந்து மீண்டும் 2024 விஜய் சொல்லியிருக்காரு. விஜய் நடிகர் விஜய் சொல்லியிருக்காரு. அருமை நண்பர் விஜய் அவர்கள் அரசியல் இயக்க தொடங்கி 1 ஆண்டு முடிவு இருக்கிறது. அவர் அந்த இலக்கை நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கிறார் என்பதும் தெளிவாக புரியவில்லை. தெளிவாக அவர் தன்னுடைய கொள்கைகளை கோட்பாடுகளை சொன்னால் அதற்கு பின்னால் எங்களுடைய கருத்தை நாங்கள் பதிவு செய்கிறோம். 2026 சட்டமன்ற தேர்தலில் வெற்றி தான் அவருடைய இலக்குன்னு சொல்றாரு. 2026 சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெற்று ஆட்சி அமைக்கிறது தான் அவருடைய இலக்கா நிர்ணயிச்சிருக்காரு. தேர்தல் முடிவுகள் வந்ததுக்கு பிறகு மக்களே தெரிவிப்பாங்க. அரசியல் கட்சியை ஆரம்பிக்கின்ற அனைத்து கட்சிகளும் நாங்கள் தான் ஆட்சி அமைக்கப் போகிறோம், நாங்கள் தான் முதலமைச்சராக அவர்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். தீர்மானிக்க வேண்டியது தமிழக மக்களுடைய கடமை. தமிழ்நாட்டில் 7வது முறையா திமுக தான் ஆட்சி அமைக்கும் அப்படின்னு ஒரு திட்டவட்டமா முதலமைச்சர் வருகின்ற தேர்தலில் அந்த கனவு பலிக்காது என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன்.